கச்சேரி தளபதி கச்சேரி. ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தனுஷ் சார் நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் தேரே இஷ்க் மெயின். ஸோ அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, தனுஷ் சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் கிருத்தி சனன் இருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக்கு வேறு லெவலில் இருந்தது பாட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு டீசர் வந்திருந்தது. அந்த டீசரும் வந்து செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வரிசையில் இந்த ட்ரைலர் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆனந்த் எல் ராய் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ முன்னாடி வந்து அம்பிகாபதி பார்த்துருப்பீங்க. எனக்கு அம்பிகாபதி வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கலாட்டா கல்யாணம்னு ஒரு படம் வந்திருந்தது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த மியூசிக். டீசர் வந்து செம்ம இன்டென்ஸாக இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்த ட்ரைலரில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரிட்டன் பை ஹிமான்ஷு சர்மா அண்ட் நீரஜ் யாதவ். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வந்து ஹேமல் கோத்தாரி. ஸோ இவங்க தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் படம் பண்ணுறது தான் வந்து நம்ம ஆனந்த் எல் ராய் சார் பண்ணுறாரு. ஸோ இந்த ட்ரைலர் வந்து 3 minutes 22 seconds, ஒரு பெரிய ட்ரைலர். பார்க்கலாம். 3, 2, 1 கோ. பார்த்துட்டு பேசலாம். அந்த லுக்கு. எஸ். Meet Flight Lieutenant Shankar. ஷங்கர், ஓகே. ஓ, இது ஆஃப்டர் நினைக்கிறேன். அந்த லவ் முடிஞ்சதுக்கப்புறம் நினைக்கிறேன். எஸ், மியூசிக். ஓ, ஓகே. ஓ, அந்த டிரான்சிஷன் பாருங்களேன். நைஸ். Still aggressive. Okay. Hey, நல்லா இருக்கியா? You love this image of yours, right? Oh, yes. Stop it. Previous question. Look, sama look. सुंदर लड़की का हाथ अगर उठा है तो किसी गाल पे तो पड़ना ही चाहिए. Oh, nice. இது முன்னாடி வந்திருந்தது, ஆனா நல்லா இருக்கு. மியூசிக் ஒரு मैं ना तुम्हें एक अच्छा नॉन वायलेंट इंसान बना सकती हूँ. क्यों जवान लड़के की जिंदगी बर्बाद कर रही हो मैडम? मैं प्यार में पड़ गया तो दिल्ली फूंक दूंगा. ओह, ओके. ओह, क्या से क्या बना तेरे इश्क में. लड़कियां ना हमेशा राजकुमारों के सपने देखती हैं. मोहब्बत में समझदारी की आदत होती है उन्हें. ஓகே. கீழே சப்டைட்டில் ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்தா. And I didn't know how to explain him that. செம்ம அக்ரெசிவ் போல இருக்கு. வாவ். हम ना शादी कर लेते हैं जल्दी से. मैं ऐसे लड़कों की साइकोलॉजी जानती हूँ. ओह, ओके ओके ओके. शादी के जोड़े में देख मैटर और लोग पुरंजदु तो वो चले जाते हैं. मैंने कहा था मैं प्यार में पड़ गया तो पूरी दिल्ली फूंक दूंगा. पुरंजदु. मर जाओ बे पंडित. ओह, ओके. प्रेम में मृत्यु है, मुक्ति नहीं. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த சீன்னு நினைக்கிறேன், தண்ணி ஊத்துறது. मुक्ति के पीछे भाग. எஸ், இது டீசர்ல வந்தது தான். इतना जल कि செம்ம मुक्ति லுக். तेरे पैरों में गिर के भीख मांगे कि स्वीकार करो मुझे. பா, என்ன மியூசிக், என்ன சினிமாட்டோகிராஃபி. ஓ, நைஸ். வேற லெவல், வேற मेरा லெவல். जी उब गया है इस बेचौध प्यार से. मुझे बस लड़ना है. ஆனந்த் எல் ராய் நல்லா இருக்கு. இது மட்டும்தான் புரியலை, மற்றது ஓகே. இது மட்டும்தான் புரியலை. படம் வந்து தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. வேறு லெவல் ஒரு ட்ரைலர். நைஸ். ஏஆர் ரஹ்மான் சார், நீங்கள் தான் இந்த படத்தோட ஒரிஜினல் ஹீரோ. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, ஹோ செம்மையாக இருக்குது. ஒரு செம்மையான ஒரு ஹெட்செட் போட்டுட்டு, நல்ல பூம் ஹெட்செட்டோ ஏதோ ஒன்றத்தை போட்டுட்டு
கேளுங்க. சீரியஸ்லி இது ஒரு வேறு லெவல் ட்ரைலராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் தனுஷ் சார் அந்த ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் வந்ததில்ல, இவங்க தான் வந்திருக்காங்கன்னு இவர் பார்க்கல. பட் திரும்பின உடனே அவருக்கு அந்த என்னது பெரிஃபரல் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் கன்ஃபார்மாக தெரியும். அப்படியே திரும்பி பார்க்கும்போது கண்ணில் அந்த ட்ராப்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது. வேறு லெவல், நைஸ். மேட்ரு என்னன்னு புரிஞ்சதில்ல, வேறு ஒன்றும் இல்லை. காதலில் விழுந்துட்டேன் அப்படின்னா அந்த காதலுக்காக ஒட்டுமொத்த டெல்லியும் கூட எரிப்பேன் அப்படின்றது தான் வந்து கோர் டைலாகு. அதே டைலாகு தான் அந்த ஒட்டுமொத்த அந்த இது மேரேஜ் இது மாதிரி இருந்தது இல்லையா, அது எரிச்சதுக்கு அப்புறமும் அதே டைலாக் தான் சொல்லுவார், நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு. இந்த ஒரு டைலாகு ஒரு கோர் அந்த லைனை வச்சுக்கிட்டு தான் இந்த படம் ஒட்டு மொத்தமாக ட்ராவல் பண்ண போகுது. அண்ட் அம்பிகாபதியில் பார்த்துருப்போம் அதே லவ், கலாட்டா கல்யாணத்தை பார்த்துருப்போம் அதே லவ், அண்ட் அகெயின் இங்கேயும் அதே லவ். ஸோ கன்ஃபார்மாக ஒரு வேறு லெவல் ட்ரீட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து இவ்வளோ இன்டென்ஸ் இன் த சென்ஸ் டோட்டலி இன்டென்ஸாக இருக்குது. ஸோ இது எந்த லெவலுக்கு இல்லை கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியும். ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு குட்டி ஆசை. அந்த ஆசை சரியாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே எனக்கு வந்து இந்த ஹீரோயின்ஸ் சேராமல் போகிறது வந்து ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாகவே இருக்கும். இதில் ஒரு சூப்பர் பேர் அப்படின்றப்போ அதை வந்து சேர விடாமல் தடுக்கிறது எனக்கு ஏதோ அந்த மாதிரி தோணலை. ஆனால் படமாக அது வந்து ஒரு நல்ல படமாக கல்ட் ஃபிலிமாக கூட நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், ஓகே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து எடிட்டிங், மியூசிக், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே ஆன் பாயிண்ட். ஸோ டெக்னிக்கல் டீம் வைஸ் இது வந்து ப்ரில்லியண்ட்டான ஒரு டெக்னிக்கல் டீம். கதை மட்டும் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா வேறு லெவல். பாய்.